கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கும்னு கடல்கிட்ட வேண்டிக்கிறேன். சமசங்க ஜெஜனா சமசக்கிறது சத்தியம் தச குதிரதாந்தம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து என்னோடய மேக்கப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால தான் காலையிலேருந்து எதுவுமே மேக்கப் பண்ணாமல் வெறும் இன்றைக்கி வந்து மஞ்சள் கொஞ்சம் பூசிருந்தேன். ஓகேங்களா, நான் தினமுமே மஞ்சள் பூசுகிறேன். என்ன மஞ்சள் பூசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதையும் நான் வந்து உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன், என்ன மஞ்சள் பூசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பேரே கிடையாது, கஸ்தூரி மஞ்சளும் கிடையாது, வேறு சாப்பாடுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் கிடையாது. இப்போ வாஷ் பண்ண உடனே அது வந்து போயிடும் பார்த்துக்கோங்க. நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நான் எப்படி எல்லாமே டேயில் ஃபுல்லாக நான் வந்து எப்படி மேக்கப் பண்ணுறேன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி யாருக்கு எல்லாமே பிறந்த நாள் இருக்கும், அவங்க எல்லாருக்குமே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க, என்னையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். லைவ்லையும் நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தலை வழங்கி நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க நான் என்னோடய மேக்கப் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இன்றைக்கி நான் வந்து போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனம் இருந்துச்சு. காலையிலேருந்து கரண்ட் இல்லை, இப்போ தான் வந்து கரண்ட் வந்துட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து சாப்பாடு வச்சிட்ருக்கோம். ஏன்னா மதியத்துக்கு வந்து அப்பா சமைப்பாங்க சாமிக்கிட்ட, நைட்டுக்கு மேலே. ஆமாம், மதியத்துக்கு வந்து இப்போ தான் சமைக்கிறேன். மீன் குழம்பு வந்து அப்பா வந்து ஒரு 4 மீன் கொண்டுட்டு வந்திருந்தாங்க குளத்துலேருந்து. அதையே வந்து மீன் குழம்பு வச்சுட்டேன். அப்போ இப்போ வந்து வெறும் சாப்பாடுக்கு மட்டும் அதில் இண்டக்ஷனில் வச்சுருக்கேன். சரி, ஓகே, வாங்க நான் எப்படி ரெடி பண்ணுறேன் என்ன இதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நான் என்ன மஞ்சள் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மஞ்சள் நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சமாக கையில், இப்போ கூட நான் வேணால் கையில் கூட வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த இடத்துல மட்டும் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இது தேக்க தான் கலர் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ கலர் வரும். இங்கே பாருங்கள், சும்மா ஜஸ்ட்டு ஒரு 2 ட்ராப் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக தானே நான் எடுத்தேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி மஞ்சள் வரும். இது வந்து நான் எப்போவுமே வளையலெல்லாம் வாங்குகிறேன் பார்த்தீங்களா, வளையல்காரர்கிட்ட நான் வந்து கேட்டு வாங்கினது. நல்லா இருக்குது இது. சரி, ஓகே, நான் இப்போ ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே நான் வந்து பெருசு வாங்கிடுவேன். இது வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். குட்டியாக இருக்கிறது வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு இது வந்து பத்தாது. ஸோ அதனால் நான் வந்து இது தான் வாங்குகிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட 8-9 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிம்பிள்ஸ் எல்லாம் இதில் வரவே வராது அந்தளவுக்கு. அதனால் நான் இதை ரொம்ப யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இது நல்லாயிருக்குமா என்ன இதுன்னு சொல்லிட்டு நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முதல்ல காமிச்சிடறேன். ஏன்னா செல்ஃபி கேமரா வச்சு தான் நான் வந்து ரெடி ஆக போகிறேன், மேக்கப் பண்ண போகிறேன். அப்படின்னும் போது அது சரியாக ப்ராடக்ட்ஸ் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இல்லைங்களா. அதனால் வாங்க நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்கப் வீடியோக்கு போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். குங்குமம் ஒயிட் கலரு, அதுக்கப்புறம் வந்து குங்குமம், ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம், அதுக்கப்புறம் வந்து பான்ஸ்ரை வந்து ஸ்கின் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நேம் கொஞ்சம் படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்களே படிச்சுக்கோங்க. ஹேண்டர் மாய்ஸ்சரைசர், இது வந்து ஃபேஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. முதல்ல நான் வந்து இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா, பான்ஸ் லைட் மாய்ஸ்சரைசர் இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இதை விட ஃபேஸ்க்கு வந்து செம்ம லுக்காக இருக்குது. இது எனக்கு யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு ரொம்பவே நீட் ஃபினிஷிங் கிடைக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்னோடய லிப்ஸ்டிக் ஷேடு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இங்கே பாருங்கள், உள்ளே வந்து க்ரீன் கலர், ஆனால் வேர் பண்ணும்போது அது வந்து பிங்க் கலராக ஆகிடும். இங்கே பாருங்கள், இதோட ஷேடு வந்து க்ரீன் சிலட்டல் லிப்ஸ்டிக் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், கேமராவில் வந்து ஒழுங்காகவும் காட்ட மாட்டேன், தெரிய மாட்டேன். இங்கே பாருங்கள், இதுதான் ஷேடு. எனக்கு இது வந்து இப்படி இருக்குமான்னு தெரியாது எங்கேயுமே, ஆனால் இங்கே எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ஸ்டோன் ஃபேஸ் பவுடர், இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே பெருசு வாங்குவேன். இப்போ வந்து ரொம்ப பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுற பொருட்கள். அதுக்கப்புறம் வந்து இது ஐடெக்ஸில் வந்து காஜல் யூஸ் பண்ணுறேன். செம்ம ரிசல்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. 24 hours நம்ம யூஸ் பண்ணலாம். இது லைட் வெயிட் தான், பட் கொஞ்சம் கீழே வரும். ஆனால் ரொம்ப அளவுக்கெல்லாம் இல்லை. அப்படியே ஒரு வாட்டி நம்ம யூஸ் பண்ணாவே செம்ம ரிசல்ட் காட்டும். எப்பவுமே நான் கண்ணுக்கு மை வைப்பேன். ஓகே, இதுதான் என்னோட ரெடி ஆகிறதுக்கான மேக்கப் திங்ஸ். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து பொட்டு. ஓகே, வாங்க ரெடி பண்ணலாம், ரெடி ஆகலாம்.
ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஃபேன் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன், ஏன்னா உங்களுக்கு அதை வந்து நான் பேசுகிறது வந்து கேட்காம போயிடும் இல்லைங்களா, அதனால தான். பாருங்க, என் ஃபேஸில் எந்த ஒரு மஞ்சளுமே இல்லை, காலையில் யூஸ் பண்ணட்டா. கொஞ்சம் ஈரமாகவே இருக்குது. ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாம். நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் இங்கே இந்த இடத்துல உட்காந்து மிரர் வைப்பேன். இப்போ வந்து அதைய பார்த்துக்கிட்டே எனக்கு ஒரு வேளை தெரில அப்படின்னா மிரர் வச்சு நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். ரொம்ப வெயிலாக இருக்கா, ரொம்பவே இருக்குது. இந்த க்ரீமை பார்த்துக்கோங்க, எவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஒயிட் கலர், ப்யூர் ஒயிட் கலர். இதை வேர் பண்ணதுக்கு, இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து ஃபேஸ் வந்து வேறு மாதிரி ஆகிடுது, அந்த மாதிரி நைஸாக இருக்கிற மாதிரி ஆகிடுது, கிளாஸ் மாதிரி. அதிகமாக யூஸ் பண்ணல, கொஞ்சமாக இது யூஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து இது அப்ளை பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, அப்படியே நைஸாக இருக்கும். அதுவே ஃபேன் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே காஞ்சிடும். இங்கே பாருங்களா எவ்வளோ கிளாஸியாக தெரியுது, பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் வந்து க்ரீம் ஃபேர் அண்ட் லவ்லி. நான் இந்த ஃப்ரண்ட் கேமராவில் பண்ணுறதுனால தெரியாதுன்றதுனால தான் நான் வந்து பேக் கேமராவில் என்னென்ன நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல காமிச்சிருப்பேன். அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்ட்டு. எனக்கு இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சம்மர் ரிசல்ட் காட்டுச்சு என் ஃபேஸில். ஆனால் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. செட் ஆனதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பிம்பிளே காணும். பவுடர் கொஞ்சமாக தான் எடுத்துப்பேன், இங்கே பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுவேன். அது என்னவோ கையில் ஃபஸ்ட்டெல்லாம் போடுவேன், கையில் போடும்போது அது அந்த அளவுக்கு செட் ஆகலை. கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகிட போகிறேன். நான் எந்த ஒரு ஃபவுண்டேஷனுமே யூஸ் பண்ணல. பவுடர் மட்டும்தான் கழுத்துக்கு போடுறது. இந்த ஸ்டிக்கர் வச்சுக்கிறேன். சரண்யாக்கா கால் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குங்குமம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சுப்பேன். நான் உங்கள் முன்னாடியே வச்சு காட்டுறேன். நிறைய பேர் இந்த பொட்டு எப்படி வைக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கோங்க. ஒல்லியாக வேணும், குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக வேணும்னா கொஞ்சம் இதுவாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ பேசலை. நல்லா வந்துருக்கு. இப்படி தான் வைப்பேன். கொஞ்சம் கோணையாக போகுது இதில் கேமராவில் பார்க்கும்போது.
கொஞ்சம் கோணையாக போயிட்டு பார்த்தீங்களா, அதை இப்படி வந்து செட் பண்ணிக்கிட்டு தான் அவ்வளோதான். அதில் குங்குமம் வந்து இந்த மாதிரி நான் வச்சுருவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து காஜல். ஓகேங்களா, எப்படி உடனே அப்படியே வேர்க்குதுன்னு கொஞ்சம் ஃபேன் ஜோராக வைக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே பாருங்கள், இங்கே வைக்கணும். அங்கே சாப்பாடு வச்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப சூடாக அடிக்குது, அனல் அடிக்குது. இந்த கண்ணுக்கும் அப்படி வச்சுக்கிறேன். ஃபேன் சவுண்டு இருக்கும், தயவு செஞ்சு யாரும் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக். எப்போவுமே லிப்ஸ்டிக் நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த லிப்ஸ் வந்து கொஞ்சம் ஹாட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் லிப்ஸ் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால தான் கொஞ்சம் எடுப்பாக இருக்குது. அப்படி என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி பண்ணிக்கோங்க, ஹாட் மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நான் வந்து லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு வேணும்னா கூட போட்டுக்கலாம் பார்த்தீங்களா. அதை வந்து அந்த ஷேப்போடு வரும், பார்க்கவும் நல்லா லுக்காக இருக்கும். இதுதான் நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக். இதோட ஷேட் தயவு செஞ்சு எனக்கு தெரியாது, கேட்காதீங்க. க்ரீன் கலரில் இருக்கும். இப்போது நீங்கள் வந்து பிங்க் கலரில், பேபி பிங்க் கலரில் வந்து ஒரு லிப்ஸ்டிக் வரும். அதில் கூட வந்து நம்ம ஒயிட் கலர் இருக்கும், ஆனால் அதை வந்து லிப்ஸ்டிக் போடும்போது பிங்க் கலர் மாறும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். பட் இது வந்து கொஞ்சம் ஸ்டே பண்ணுது, கொஞ்சம் நல்லா லிப்ஸ்டிக் போடுறோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லிப்ஸ்டிக், என்னோடய ஃபேவரட்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், ஒன்று காலையே அது தூக்கி போடாமல் அதில் கொஞ்சமாக ஒட்டின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்கேன் அப்படியே. பாருங்க, கிட்டத்தட்ட இது எனக்கு வந்து ஒரு 8 மாதம் வரைக்கும் போகும் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே. ஓகே, அதுக்கப்புறம் வந்து குங்குமம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் மேலே இருக்கும் பார்த்தீங்களா கேப், அதை நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து குங்குமம் வச்சுக்கிறேன். கடவுளே, கீழே விழுந்துச்சு. இப்போ வந்து இந்த மேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, மேட்சஸ் கட்டி, அதை எடுத்து குங்குமத்தில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணுவேன். காற்று ஓட்டுதில்ல, அதனால் அதை எடுத்து நான் இங்கே விட்டு வச்சுருவேன். பார்த்தீங்களா, கீழே விழுந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் எடுத்துக்கிறேன். குங்குமம் வைக்கும்போது நான் வீடியோவே எடுக்கலைங்க. அதுவும் வந்து மாங்குன்னு ஒரு 5 நிமிஷமாச்சும் பேசியிருப்பேன், எல்லாமே வேஸ்ட்டு. சரி, இங்கே பாருங்கள், இந்த குங்குமம் வச்சு இந்த மாதிரி வச்சுட்ருவேன். ஓகே, என்னோடய ஃபேஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து ரொம்ப ஹெவியாலாம் நான் மேக்கப் போடல, என்கிட்ட இருந்த ப்ராடக்ட்ஸை வச்சு தான் நான் வந்து மேக்கப் போட்டேன். ஒயிட் ஸ்டோன் பவுடரும் சூப்பராக இருக்கும். அதுவே நீங்கள் பான்ஸ் பவுடர் இல்லை வேறு எந்த பவுடர் யூஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த வேர்க்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இங்கே வேர்க்குது பார்த்தீங்களா, நான் உங்கள் பக்கத்து கூட வேணா காட்டுறேன். இங்கே பாருங்கள், வெள்ளையாக இருக்கும் பவுடர் யூஸ் பண்ணால். அதை பான்ஸ் அந்த மாதிரி பான்ஸ்னே வருது, ஒயிட் ஸ்டோன் பவுடர் அந்த மாதிரி கிடையாது. எப்படி இருக்குது என்னோடய மேக்கப் லுக், உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி மேக்கப் பண்ணுறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தோணிருக்கோ அப்படி தான் நான் மேக்கப் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், கரெக்டான முறையில் மேக்கப் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே நான் இப்படி தான் மேக்கப் பண்ணுவேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் எல்லாருக்கும். இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாய் எல்லாருக்கும்.